வணக்கம் மக்களே, இலங்கையிலிருந்து உங்கள் சுமி. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பணக்காரன் ஆவதற்குரிய ரகசியம் நிறைந்த வீடியோவை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகும் முன்னால் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தித்தவளா இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புத்தகத்தினுடைய சமரியை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது இந்த புத்தகத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி, இந்த புத்தகத்தில் என்ன விஷயங்கள், என்ன மாதிரி எவ்வளோ அழகாக இந்த புக்குடைய ஆத்தர் சொல்லியிருக்காரு, அதோட இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் என் லைஃப்பில் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன். அதே போல் நீங்களும் கடைப்பிடிக்கிறதுனால ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பணக்காரர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நோக்கோட தான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்பினேன். அதுக்காக தான் அந்த இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த ரிச் டேட் புவர் டேட்னு சொல்லும்போதே நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஒருத்தருக்கு 2 தந்தையா அப்படின்னு. ஆமாங்க, இவருக்கு 2 தந்தை தான். அப்படின்னா இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் பேர் மைக். அதாவது இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் யாருன்னு சொல்ல மறந்துட்டேன், அவர் தாங்க ராபர்ட் கியோசாக்கி. ராபர்ட் அப்படின்றவரும் தண்ட இணைப்பிரியாத நண்பர் மைக் அப்படின்றவரும் 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். இந்த 2 பேருக்கும் 2 தந்தை இருந்தாங்க. அந்த 2 தந்தைக்குமே 2 விதமான மனப்போக்குகளும், 2 விதமான கடைப்பிடிப்புகளும், 2 விதமான வாழ்க்கை முறைகளும் காணப்பட்டுச்சு. ஸோ இந்த 2 பேருக்கும் சிறிய வயதிலேயே பணக்காரனாகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அப்படி இந்த ஆசை வந்தது நேரத்தில் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னதெல்லாம் செஞ்சாங்க, இவங்களுடைய தந்தையினுடைய போக்குகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத விளக்குறது மூலியமாகத்தான் இந்த புத்தகம் ஸ்டார்ட் ஆகுங்க. சரி, இந்த புத்தகம் ஸ்டார்ட் ஆகுறதன் மூலயமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தண்ட சொந்த தந்தை, அதாவது ராபர்ட்டினுடைய தந்தை வந்து அவர் பேராசிரியராக இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், படிச்சுட்டு அதில் இன்னும் அதிகமாக படிக்கணும். அதால் நமக்கு வந்து அதிகமான இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கணும். அதுகளில் முன்னால் போகிறதுனால எங்களோட சம்பள உயர்வுகளின் காரணமாக நாங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டவராக தான் ராபர்ட்டினுடைய தந்தை காணப்பட்டார். அதே நேரத்தில் நம்ம மார்க் எடுத்து பார்த்தோன்னா அவர் பல கோடிகளில் புரள்றவராகவும், அதிக சேரிட்டிஸ்க்கு வந்து, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும், பல கோடிகளில் உதவிகளை பண்ணக்கூடியவராகவும், அவர் ரொம்பவே பணக்காரனாகவும், ரொம்பவே ஹம்பிளான ஒரு நல்ல பர்சனாகவும் அவர் காணப்பட்டு இருந்தார். ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதாவது இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யணும், வேலையில் எங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா அதிகமாக இன்னுமே பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி இப்படியே படிச்சுக்கிட்டே போகணும். அதனால ஒரு சம்பள உயர்வு வரணும், அந்த சம்பள உயர்வு அல்லது ஒரு ஓய்வூதியம் கிடைக்கணும். இந்த விஷயங்களின் மூலியமாகத்தான் நாங்கள் வந்து பணக்காரராக முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் இந்த ராபர்ட்டினுடைய தந்தை காணப்பட்டார். ஆனால் ராபர்ட் இவருடைய தந்தையை கேட்குறதா, அதாவது அவர் சொல்கிற விஷயங்களை கேட்குறதா இருக்கலை. அப்படி இருக்காததுனால தான் இப்போ அவர் பல கோடிகளுக்கு சொந்தக்காரரா, பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரா, நிறைய விஷயங்கள், அதாவது அவர் ஒரு புக் எழுதுகிற ஆத்தர், அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பிஸ்னஸுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. பை அண்ட் செல், அது மற்றது ரியல் எஸ்டேட், அதுகள் எல்லாமே அவர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிற ஒரு விளையாட்டை ஒன்று உருவாக்குனவராக இருக்கிறாரு. இந்த விளையாட்டை விளையாடுறதன் மூலியமாக ரொம்பவே இலகுவாக, அதாவது சிறுவர்களுக்கு கூட இந்த விளையாட்டை வந்து அவர் அழகான முறையில் செய்து வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதன் மூலியமாக, அதாவது கேஷ் ஃப்ளோ, பணம் எவ்வாறு, என்ன மாதிரி பணம் வந்து செல்லுது அப்படின்றத சொல்கிற ஒரு விளையாட்டாக தான் இது இருக்குது. இந்த விளையாட்டை விளையாடுறதன் மூலியமாக நாங்கள் பணத்தை பற்றின எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறோம், அதாவது ரிச் டேட் மாதிரி யோசிக்கிறோமா, புவர் டேட் மாதிரி யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற திறனை வந்து எங்களால் அந்த கேமை விளையாடுறதுனால நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இவ்வளோ திறன்களை பெற்றுக்கொள்றதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த ரிச் டேட், அதாவது ரிச் மைண்ட் செட்டை கொண்டிருக்கிற ஒருத்தர்.
ஸோ இப்போ எனக்கு புரியுது, ரைட், நம்மளும் ரிச் ஆகணும் அப்படின்னா, சுமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி. ஆனால் நாங்கள் உழைக்கிறோம்ல, உழைக்கிறது எங்களுக்கு இந்த மாதமே முடிஞ்சு போகுது. நம்ம உழைக்கிறது நமக்கு பத்தலை. என் சம்பளம் 10,000 தான். இதில் எங்கெங்க நான் போயிட்டு இவரை மாதிரி கோடியில் புரள்றது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறது எனக்கு காதில் நல்லாவே விழுகுது. அதுக்கு தான் நான் இப்போ சொல்லக்கூடிய இவர் என்னெல்லாம் கடைப்பிடிச்சாரு. இவருமே ராபர்ட்ன்றவருமே எடுப்பில் பணக்காரராகி நிற்கலை. ஸோ அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம். இந்த புத்தகத்தில் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பணக்காரர்களை போல காட்டிக்கிறதுக்கு வந்து இந்த நடுத்தர வயதினர்களுக்கும் ஏழைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பணக்காரர்கள் உண்மையாகவே அந்த பணம் அப்படின்ற அந்த ஒரு மேல்நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க வந்து பணக்காரராக தன்னை மாற்றிக்கொள்வாங்க அப்படின்னு இவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, நமக்கு தான் அந்த பிராண்டட், இந்த பிராண்டட், இந்த ஃபுட்டு, அந்த ஃபுட்டுன்னு எல்லாத்துக்கும் மேலேயும் ஆசை வந்துருமே. மாதம் 10,000 எடுத்தோடனேமே அது வாங்கணும், இது வாங்கணும், இந்த ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்களை சுற்றி இந்த சோஷியல் மீடியாவிலையுமே இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ ராபர்ட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம ஒரு அளவு, அதாவது பணத்தின் உச்சக்கட்டத்திற்கு போகும் வரையும் கொஞ்சம் நம்மளுடைய அவாக்களையும் அடக்கி வச்சு நம்ம சம்பாதிக்கிறதுல குறிப்பிட்ட பங்கை சேர்த்து வச்சு அதை சொத்துக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலியமாக நம்ம பணக்காரர் ஆகலாம். அதாவது இவர் சொல்ல வர பேசிக்கான விஷயமே என்னன்னாங்க, சொத்து, அதாவது சொத்தை அதிகரிக்கணும். அது வந்து எந்த விதத்திலேயாக இருக்கலாம். அதாவது சொத்துக்களை அதிகரிக்கணும், செலவுகளை குறைக்கணும். ஸோ செலவுனா என்ன, சொத்துனா என்ன? சொத்துனா அதாவது நம்மளுக்கு பணத்தை வர வைக்கிறது எல்லாமே சொத்துக்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நம்ம கிட்டேருந்து காசை வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே வந்து இவர் செலவுகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சொத்துக்களுக்கும் செலவுகளுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிஞ்சு கொண்டோம்னாலே நம்ம முன்னேறி போகலாம். இவர் விமானப்படையில் ரொம்பவே சிறந்து விளங்கிய ஒருத்தராக காணப்பட்டாலுமே தனக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அதாவது நம்ம ஒரு கடைக்கு போனால் சேல்ஸ் பாய், சேல்ஸ் கேர்ள் இங்கே ஸ்ரீலங்காவில் கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனவங்களை நம்ம பார்க்கும்போது என்ன யோசிப்போம், அச்சோ இந்த மாதிரி ஒரு இது வேலை நம்ம செய்யத்தான் வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம. ஆனால் இவரினுடைய இந்த விமான ஓட்டுநர் தொழிலில் இருந்து, அதாவது அந்த ஒரு நல்ல ஜாபில் இருந்து ரிசைன் ஆகி தான் அந்த நேரத்தில், அதாவது அப்போது அமெரிக்காவில் வந்து ரொம்பவே பிரசித்தமாக இருந்த ஜெராக்ஸ் நிறுவனம், அதாவது ஃபோட்டோ காப்பி அடிக்கிற அந்த மெஷின்ஸை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து இவர் வேலைக்கு செய்கிறாரு. காரணம் என்னன்னா, தனக்கு சேல்ஸ் பண்ணுறதுல அபரிவிதமான ஒரு பயம் காணப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த பயத்தை உடைக்கிறதுக்காகவும் சேல்ஸ்னால் என்னன்னு கற்றுக்கிறதுக்காகவும் இவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய வருமானத்தையும், அதாவது வருமானம் மீன்ஸ் இவருக்கு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு தொழிலில் இருந்து தான் என்ன பண்ணுறாரு, சும்மா சிம்பிளாக அதை விட்டுட்டு எங்கே போய் சேர்றாருன்னா இந்த ஜெராக்ஸ் இதுகளை, அதாவது அந்த மெஷின்ஸை விற்கக்கூடிய இந்த இடத்துல போய் சேர்றாரு. இவர் சேர்ந்து 3-4 வருஷங்கள்லேயே அதில் பெஸ்ட் சேல்ஸ் கொடுக்குற ஒரு பெஸ்ட் செல்லராக மாறுறாரு. இவர் அதில் நன்றாக படித்ததுக்கு அப்புறமாக இவர் முதலாக ஷிப்மெண்ட்டை போடுறாரு. கொரியாவில் இருந்து நைலோன் அந்த இதுகளை இறக்குமதி செய்கிறது 30வது வயதுக்குள்ளேயே அந்த ஷிப் வந்து இறங்குது. ஸோ அவருடைய பணக்கார தந்தை ரொம்பவே அவர் வந்து சந்தோஷம் அடைகிறாரு. கல்விமான் தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் இந்த ஜாபுக்கு போன, இதனால எங்களுக்கு தலைக்குனிவு, நீ ஏன் இதை பண்ணணும், நீ நல்ல ஜாபில் இருந்தவனாச்சு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ராபர்ட் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலையில் என்னத்தை கற்றுக்கிறோங்கிறது தான் முக்கியமே தவிர அந்த பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. ஓகே, பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது தாங்க, ஆனால் பணத்தை
பணம் வரும்போது அந்த வர்ற பணத்தை நம்ம எப்படியெல்லாம் சேமித்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இவருடைய புத்தகத்தில் இவர் ரொம்பவே அழகாக சொல்லி தந்திருக்காரு. அதாவது வீட்டு மனைகளை வாங்கி விற்கிறது, அப்படி வீட்டு மனைகளை வாங்கி விற்கிறது, அதாவது ரியல் எஸ்டேட்டுன்னு இப்போ போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கில். ஆனால் இந்த மாதிரியான தொழில்களில் தான் அதிகமான நம்ம மிச்சமே எஃபர்ட் போட தேவையில்லைங்க. அதனாலேயே அதாகவே எஃபர்ட்டை போட்டு, அதாவது தரகர்களை கொண்டு, நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்து தரகர்களை கொண்டு நமக்கு கீழே இருக்கிற அந்த தரகர்களின் மூலியமாக எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குது, என்னென்ன மாதிரி இதை பேசி எடுக்கலாம், இந்த வீட்டில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்றதை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இவர் என்ன சொல்ல வராருன்னா, பணக்கார தந்தை இந்த மாதிரியான தனக்கு கீழே கணக்காளர்களை வச்சுருந்தாரு, லாயர்ஸை வச்சுருந்தாரு, இந்த மாதிரியான தரகர்களை வச்சுருந்தாரு. ஏன் வச்சுருந்தாருன்னு சொன்னால், இவர் கல்விமானாக இருக்கலை, ஆனால் இவங்க எல்லாருமே, இவருக்கு கீழே இருந்த இவங்க எல்லாருமே, அதாவது சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை தெரிஞ்சிருந்தாங்க, சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாங்க, தரகர்கள் எல்லா இடத்துக்கும் போகிறவர்களாக இருந்தாங்க, இவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, இவருக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அறிவை இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாங்க. கணக்காளர்கள் அதாவது நாட்டினுடைய வரி என்ன மாதிரியாக போய்கிட்டு இருக்கு, இப்போ நம்ம இவ்வளோ வருமானம் இருந்தால் எவ்வளோ வருமான வரி செலுத்தணும், இதில் இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னெல்லாம் இவருக்கு சொல்லக்கூடியதாக இருந்தாங்க. ஸோ இப்படியான ஆக்களை கொண்டு இருந்ததுனால அவருக்கு அதாவது இல்லீகலாக போகிறதுக்குரிய ரிஸ்க் அதிகமாக இருக்கலை. ஸோ அதனால் இவர் நிறைய விஷயங்களை அழகாக செஞ்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்தார். ஸோ இவருடைய டைமும் சேவ் ஆகும். ஸோ இவருக்காக தான் மற்றவங்க உழைப்பாங்களே தவிர மற்றவங்களுக்காகவோ பணத்துக்காகவோ என்றைக்குமே தந்தை, அதாவது பணக்கார தந்தை உழைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சொத்துக்களை அதிகரிங்க. அதாவது சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது இவர் தங்கம்னு சொல்கிறாரு, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறத சொல்கிறாரு, அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதாவது வீட்டு மனைகளை வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. அதே போல் நிறையா நிதி நிறுவனங்களை ஆரம்பித்து அந்த நிதி நிறுவனங்களை கொண்டு போகிறதன் மூலியமாக அதை பற்றி அவர் சொல்ல வராரு. ஸோ நம்ம என்ன ஒன்று செய்கிறதாக இருந்தாலுமே எங்களுக்கு அதை பற்றின அறிவு தேவை. அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அறிவை நம்ம ஈட்டிக்கிறதுக்காக தான் செலவு செய்யணும். அதாவது ஒரு அறிவு கிடைக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல போயிட்டு அவர் செமினார்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவருடைய அறிவை அவர் மேம்படுத்தி கொள்வார். எப்படி மேம்படுத்தி கொள்வாருன்னா, இப்போ எப்படி சேல்ஸில் போயிட்டு சேல்ஸை கற்றுக்கிட்டாரோ, அதாவது தான் இறங்குனா தான் சேல்ஸ் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல் இவருக்கு என்ன தேவையோ, அதாவது அந்த இடத்துக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஏதோ என்னவா இருக்கலாம், இவருக்கு என்ன தேவையோ அதுக்கு இவர் செலவு செஞ்சு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இவர் போய் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் அவர் தேர்ச்சி பெறுறதுனால அவர் அவருடைய அறிவை மேம்படுத்தி அதை கொண்டு எந்த மாதிரியாக பணத்தை தனக்காக உழைக்க வைக்கலாம் அப்படின்றத தேடணும் அப்படின்னும் இவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம எப்பயும் பணத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். எவ்வாறு தொடங்குறது, எப்போ தொடங்குறது, என்ன மைண்ட் செட்டில் தொடங்குறது, இதை பற்றிலாம் விரிவாக இவர் இந்த புத்தகத்தில் அழகாகவே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் இந்த புத்தகத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இலங்கையில் நிறைய இடத்துல இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என்ற இந்த 3 லாங்குவேஜஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி இந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலியமாக நீங்களும் இப்போ நடுத்தர வர்க்கத்தில் இருந்து பணக்காரர் ஆகலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்றத தெளிவுபடுத்துறதுலையும் ஆணித்தனமாக கூறுறதுலையும் எந்தவித ஐயமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எப்பயுமே பணத்துக்காக வேலை செய்யாமல் பணத்தை எங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்றத யோசிங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சொத்துக்களை சேருங்க.
அதை எடுப்பில் இன்னைக்கு சம்பாதிச்சு நாளைக்கு சேர்த்து வர்ற விஷயம் இல்லை. இது ஒரு ப்ரோசஸாக தான் போகணும். ஸோ எப்படி இந்த ப்ரோசஸை பண்ணுறது, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் இது பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அடுத்த புத்தகமான த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஒரு கடன்லேருந்து விடுபடுறது, எப்படி நாங்கள் ஒரு சேவிங்ஸை வைக்கிறது, எப்படி இந்த கீழ் வர்க்கத்துலேருந்து மேலே போகிறது அப்படின்றத ஒரு எளிய நடையில் அழகாக சொல்லியிருக்கிற புத்தகத்தில் அடுத்து அந்த புத்தகத்தினுடைய சமரியினோட உங்களை சந்திக்கிற வரை பை.